ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு மேட்ச் ப்ரிவியூவோட வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ விசஸ் பிபிகேஎஸ். இது வந்து ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அதாவது வான்கடையில் நடக்குது. ப்ளஸ் வந்து ரோஹித் சர்மா வேற மிஸ்ஸிங்கு, இன்ஜுரியில் மிஸ் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது டீம் சேஞ்ச் வேற நடக்கும். ஏற்கனவே காம்பினேஷனை கண்டபடி குளறுபடி பண்ணிட்டு இருக்காங்க எம்ஐ. ஸோ இந்த மேட்ச்ல என்னென்ன பண்ணுவாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோம்? யோகி சொல்லுங்க. அதான் ரோஹித் இல்ல, அது 100% தெரியும். நான் இன்னொரு எக்ஸ்பெக்ட் பண்ற சேஞ்ச் வந்து மயங்க் மார்க்கண்டேவா ஆச்சு பத்திடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. சோ அவர் இந்த எதுக்குடா ரெண்டு போன சேஞ்ச் மேட்ச் ஆடினாங்க? 100%. போன மேட்ச் எதுக்கு அது ஆடணும்? பேசக்கூடாது நம்ம. அது விட திருப்பி அதுக்கு போவாங்க. எனக்கு வந்து ஏற்கனவே கடுப்பாகுது. இன்னைக்கு எல்எஸ்சி மேட்ச் பார்த்துட்டே நான் காண்டில் இருக்கேன். இப்ப இவனுங்களும் வந்து டென்ஷன் பண்றானுங்க எம்ஐயும். இந்த டீம் வச்சு எப்படா தோக்குறீங்க நீங்க? அதுவும் 4 மேட்ச் எப்படா தோப்பீங்க? 3 மேட்ச் 3 மேட்ச் 3 மேட்ச் தோத்துருக்கீங்க. கடுப்பாகுது எனக்கு. ரோஹித் அதாவது வேற இல்ல. எப்பவுமே சோ இல்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு அடுத்து ஜெயிப்பாங்க. இந்த ரிவர்ஸ்ல பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு அடுத்து தோப்போன்ட்டு. அதான் யார் ஆட போறாங்கன்னு தெரியல. இவனுங்க வேற வித்தியாசமா காம்பினேஷன் யோசிப்பாங்க. நாளைக்கு என்ன பண்ண போறாங்களோ, திலக் வர்மா ஓப்பனிங் அனுப்ப போறாங்களா, இல்ல நமந்தீரன் அனுப்ப போறாங்களான்னு தெரியல. இல்லன்னா ராபின் மின்ஸ் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவங்களுக்கு. மேபி ராபின் மின்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. இல்லாட்டி தலைவன் ஹர்திக் பாண்டியா நானே வரேன். அவர் பால் தான் எடுத்துன்னு வருவார், ஃபர்ஸ்ட் பேட் எடுத்துன்னு வர மாட்டார். தெரியல, புதுசா பேட்டு கூட எடுத்துட்டு வந்தாங்கன்னா என்ன பண்றேன்? சொல்ல வாய்ப்பு ஒண்ணும் இருக்கு, இல்ல. செய்யக்கூடிய ஆள் தான். ஆனா அதான் ஆனா யூஷுவல் ஆப்பர்ச்சுனிட்டி ராபின் மின்ஸா தான் இருக்கும். ஏன்னா நீங்க கீழ இருந்து யாராவது ப்ரோமோட் பண்ணீங்கன்னா திருப்பி ரோஹித் வந்துட்டாருன்னா அவங்களோட பிளேஸ் எல்லாம் திருப்பி அவங்கவுங்க பொசிஷன் தாண்டி ஆடுற மாதிரி ஆயிடும். அதனால அதை அஃபெக்ட் பண்ணாம ஏதாவது ஓப்பனர் புது பிளேயரா தனேஷ் மல்லேவரோ இல்லைன்னா ராபின் மின்ஸ் யாராவது ஆடுவாங்க. ராபின் மின்ஸ் எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ராபின் ஹேண்ட் மின்ஸ் தான் பேட்ஸ்மேன், ஆடுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தானே. அப்ப ஆட மாட்டாங்க. ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல குறியா இருக்காங்க. ஏன்னா அங்க ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷம் போட்டு பொலன்னு இருக்காங்க. உங்களுக்கு அது நீ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? ஆனா அது அப்படிதான்டா பண்றாங்க. இப்ப நீ ரோஹித் சர்மா அவுட்டானா சூரியகுமார் இறக்கி விடுறாங்க. இப்ப பிரிட்ஸ்கி வச்சு பிரிட்ஸ்கிங்க மாதிரி ரியான் ரிக்டன் அவுட்டானா திலகரமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்காங்க. சோ ரைட் லெஃப்ட் காம்பினேஷனால முதல்ல 2 லெஃப்ட் இறக்கி விடுவாங்களா? அப்ப நமந்தீர் ஆடுவாங்கன்றியா? நம்பீரு ஹர்திக் பாண்டியாவே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறேன். கம்முன்னு நான் ஆனா இன்னொரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க பேசாம நீங்க செகண்ட் ஸ்பின்னர் ஆடணும்னு அவசியமே இல்ல. இந்த டோர்னமெண்ட்ல வந்து வான்கடல ரெண்டு முக்கியமா வான்கடல இல்ல. ரெண்டு ஸ்பின்னர் வேண்டாம். இந்த டோர்னமெண்ட்ல நீங்க எல்லா டீமும் 2 ஸ்பின்னர் ஆடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லா டீம்லயுமே ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னரும் ஒரு டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஒரு உள்ள அடிக்கிற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் ஆடுறாங்க. நீ எந்த டீம் எடுத்து பாருங்க. அங்க சித்தார்த் ஆடுறாரு, இங்க பாத்தீங்கன்னா இப்ப அகில் ஹுசைன் ஆடுறாங்க, அதே மாதிரி ஹர்ஷ் துபே ஆடுறாரு. நீங்க எல்லா டீம் எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஒரு ஒரு டிஃபெண்ட் பண்ற ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் ஆடுறாங்க. ஆனா உங்ககிட்ட கேகேஆர்ல கூட அந்த பிரச்சனை அனுகுல் இல்ல. ராய். கேகேஆர்ல அனுகுல் ராய் ஆடுறாரு. அந்த மாதிரி நீங்க எந்த டீம் வேணா எடுத்துக்கோங்க. எல்லா டீம் எடுத்தாலுமே இப்போ ஆர் எடுத்தீங்கன்னா ஜடேஜா அந்த மாதிரி ஒரு ஒரு ரன் கொடுக்காம டைட்டா போடுற ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னரும் ஒரு அட்டாக் பண்ற ரிஸ்க் ஸ்பின்னரும் ஆடுறாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா உங்களோட ஃபிங்கர் ஸ்பின்னரே அட்டாக் பண்றவர் தான். நீங்க சாண்ட்னரே வந்து நீங்க அந்த இப்ப நம்ம சொன்ன யார் ரேஞ்சிலுமே சாண்ட்னர் எடுக்க முடியாது. ஏன்னா சாண்ட்னர் வந்து ஏர் கொடுத்து நல்லா மேல உங்களை இன்வைட் பண்ணி உங்களை அடிக்க வச்சு இல்லைன்னா ரிசீவ் பண்ணி டிசீவ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல பவுலர். இப்ப இவங்க எல்லாருமே நீங்க வைட் லைன் எவ்வளவு பேர் வைட் லைன்ல போடுறாங்க பாத்தீங்களா? வைட் லைன் பக்கத்துல உள்ள சர்க்கு அடிக்கிறாங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே. நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் ஆடலன்னா நீங்க இன்னொரு ஸ்பின்னர் எஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு. சோ நீங்க கன்ஃபார்மா நீங்க சாண்ட்னர் ஆடுறாரு, சாண்ட்னர் நல்லா தான் போடுவாரு. 4 ஓவர் 40 இப்பெல்லாம் ஆவரேஜ் ஆயிடுச்சு, நல்ல ஸ்கோர் நல்ல ரன் ஆயிடுச்சு, ரன் ரேட்டுக்கு அது. சோ இல்ல அது சாண்டர் அந்த அதோட ரேஞ்சுக்கு அதோட கம்மியா கூட டீசெண்டா இல்ல. போடக்கூடிய ஆள் மேக்ஸிமம் தான். அவ்வளவுதான் போடுவார், மேக்ஸிமம் அவ்வளவு போட்டுவாருன்றேன். அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கும்போது நீங்க இன்னொரு மீடியம் பேசரே ஆடுங்க. அதுக்கு நீங்க எய்தர் தீபக் சார் ஆடுங்க, இல்லனா அந்த லெஃப்ட் ஆர்மர் இருக்கானே அவன் பேர் என்ன, அஸ்வினி குமாரா? அஸ்வினி குமார் ஆடுங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. இல்லனா ஒரு அட்டாக்கிங் லெக் ஸ்பின்னர் ஆடுங்க. மயங்க் மார்க்கண்டேவும் ரொம்ப அட்டாக் பண்ற லெக் ஸ்பின்னர்லாம் இல்ல. வெளியே வெளியே எம்ஐ தூக்கி நோன் போட்டுட்டு ஃபார் எம்ஐ நோன் ஃபார் லைக் அன்னோன் பிளேயர்ஸ் ஆடுறதுக்கு அவங்க ஸ்பெசிபிகலி நோன் ஃபார் தெம். லாஸ்ட் இயருமே வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் சைனமேன் ஆடினாங்க. ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் அப்படியே அவரையும் டிராப் பண்ணிட்டாங்க. அந்த அவரை மாதிரி கொடுத்துட்டாங்க இப்பயும் சொல்றேன், ராஜஸ்தானுக்கு. ராஜஸ்தான் கொடுத்துட்டாங்க. இப்பயும் சொல்றேன், உங்ககிட்ட 2 லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. ரகு சர்மான்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரு கண்டிப்பா அடுத்த மேட்ச் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அவரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் லெக் ஸ்பின்னர் தான். லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல நிறைய ஆடி இருக்காரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அன்னோன் கமாடிட்டியாவது சும்மா சான்ஸ் கொடுங்கன்றேன். ஏன்னா மயங்க் மார்க்கண்டே 2 மேட்ச் சமடி. போன மேட்ச் எல்லாம் 2 ஓவர் 40 ரன். நீங்க வாங்க. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு 2 ஓவருக்கு ரன் கொடுக்கறதுக்கு நீங்க திலக் வர்மாவே போட்டுக்கலாம் அந்த 2 ஓவர். இல்ல இப்ப உனக்கு அந்த மாதிரி போடும்போது பும்ராவோட எஃபெக்டிவ்னஸே போயிடுது. உனக்கு இதுக்கு முன்னாடி நீ டெல்லி மேட்ச்ல பார்த்தனா கார்பின் போஸும் சர்துல் தாக்கூரும் சேர்ந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி போன மேட்ச் பார்த்தனா மயங்க் மார்க்கண்டேவும் சர்துல் தாக்கூரும் சேர்ந்து 4 ஓவருக்கு 72 ரன் கொடுத்திருந்தாங்க.
ஸோ அது பாரு கிட்டத்தட்ட உனக்கு 18 இது ரன் ரேட்ல போகுது. அப்படின்றப்போ நீ பும்ராவை வந்து நீ 6 ரன் ரேட்ல ஆடினா கூட ஓகே தான் உங்களுக்கு. பும்ராவை பாரு நீங்க ஏதாவது ஒரு ஆட் பும்ராவை பால் அடிச்சு. அட்டாக் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. நீங்க 6 பால் 6 சிங்கிள் பும்ராவை ஆட்டிங்கனாலே போதும். பும்ரா வந்து இப்ப நீங்க இப்ப கூட பாருங்க, அந்த ஆர்ஆர் மேட்சை தவிர வேற எந்த மேட்சுமே 10 ரன் கூட ரன் ரேட் போல. நீங்க 240 அடிச்சாங்க உங்களை ஆர்சிபி, அதுலயே பும்ரா 4 overs 34 தான் போட்டாரு. நீங்க வந்து ஈஸியா பார்த்து ஆடிடலாம் பும்ராவை. ஏன்னா பக்கத்து சைட்ல இருந்து ரன் வந்துகிட்டே இருக்கு, யாரு அதுதான் போட்டாலும் சொல்றேன். வருது. அதான் நானும் சொல்றேன். ஏன்னா 4 ஓவருக்கு 72 ரன் அடிக்கும் போது இன்னொரு 4 ஓவருக்கு நீ 4 ஓவருக்கு 25 ரன் அடிச்சா கூட 10 ரன் ரேட்டுக்கு மேல போயிடுது இல்ல உனக்கு அந்த 8 ஓவர் சேர்த்து. 200 சோ ரன் மேல ஈஸியா போயிடுது. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க பும்ரா விக்கெட் எடுக்கிறது இல்ல, பும்ரா விக்கெட் எடுக்கிறது. எப்படி எடுக்க முடியும்? ஒரு பக்கத்துல யாராவது டைட்டா ஏதாவது போட்டா தானே விக்கெட் எடுக்க முடியும். வாதங்க புரியுது. குமரர்கள் புரியுது. ஆனா நான் இப்பயும் சொல்றேன், பும்ரா டோர்னமெண்ட்ல வந்துருவாரு. அவர் ஒரு மேட்ச் தான். நீங்க எம்ஐ மொத்தமாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு. நீங்க பும்ரா பும்ரா மட்டும் சொல்ல முடியாது. இருக்காரு. பும்ரா டோர்னமெண்ட்ல இருக்காரு. அவர் இருக்கிறதுனாலதான் ஏதோ போய்கிட்டு இருக்கு ஹர்திக் பாண்டியா அவங்களுக்கு. இல்லையே, அவர் அப்படி யோசிக்கலையே. ஹர்திக் பாண்டியா கூட ஓரளவுக்கு டீசெண்டா தான் போறாரு. இந்த ரெண்டு அந்த ஆக்சுவலா அவங்க ஒரு 3 to 4 பவுலர்ஸ் நல்லா தான் போடுறாங்க. பிளஸ் இந்த 2 எக்ஸ்ட்ரா 6 அந்த 5th பவுலரை பயங்கரமா வீக்கா இருக்கு அவங்களுக்கு. அந்த 5th பவுலிங் ஆப்ஷன்றது. அதாவது 2 அதுதான் பேர் சொல்றேன், சேர்த்து ஒரு வச்சு அன்னோன் போடுறது. கமோடிட்டி யாராவது ஆடுங்க. இல்லன்னா முகமது இசார்னு கூட ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு, நீங்க அவரு கூட ட்ரை பண்ணலாம். யாரும் பார்க்காத ஒரு லெக் ஸ்பின்னர் ஆடலாம் அதுக்கு. சும்மா ஒரு 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நீங்க எப்படியும் மயங்க் மார்க்கண்டே வச்சு 2 ஓவர் தான் போறீங்க. நீங்க மயங்க் மார்க்கண்டே வச்சு மேக்ஸிமம் இந்த டோர்னமெண்ட்ல போட்டது 2 ஓவர் தான் ஈச் மேட்ச். சோ நீங்க அந்த 2 ஓவர் யாராவது புது அன்னோன் கமோடிட்டி கொடுத்துக்கலாம்ல. அப்படி இல்லைன்னா அஸ்வினி குமார் கூட ஆடுங்க, தீபக் சார் ஆடுங்க, இல்ல அஸ்வினி குமார் ஆடுங்க. யாரோ ஒரு இந்தியன் பேசர் கூட ஆடிக்கலாம். நீங்க அஸ்வினி குமார் ஆடலாம் தாராளமா. அவர் டெத்லயும் போடுவாரு, ஸ்லோ பால் போடுவாரு. சோ இதர் ஏதோ ஒரு இதுவாவது போலாம். இப்படி இந்த மாதிரி ஆடினீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா போல்ட் நம்பி ரொம்ப இருந்தாங்க. போல்ட்டே இப்ப ரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ உங்களுக்கு ரன் நிறுத்துற இடமே இல்ல. எல்லா பக்கமும் ரன் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. பும்ரா வந்தா பும்ரா பார்த்து ஆடிடுறாங்க. 4 ஓவருக்கு 38 40 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. உனக்கு ஓகே தான், ஆவரேஜ் ரேஞ்சில தான் இருக்கு. ஏன்னா முன்னாடி விக்கெட் விழும், இப்ப விக்கெட் விழுறது குறைஞ்சதுனால உனக்கு அப்படி தெரியுது. ஃபர்ஸ்ட் விக்கெட்டே போன மேட்ச் எடுத்தது தான், அதுவும் டெத்ல. முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாலே விக்கெட் விழும் போல்ட்டுக்கு. அது ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கறது இல்லையே. வேற யாருக்கும் கொடுத்தா எங்க கொடுத்தாதானே விக்கெட் எடுக்கிறதுக்கு. வேற யாருக்கும் கொடுத்தா இல்ல, நானே போட்டா அது என்ன பண்றது? அது ஒண்ணும் பண்றதுக்கு இல்லையே. நீ அதேதான். இப்ப இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஷர்துல் தாக்கரை திரும்ப ஆட வைக்கணும். ஏன்னா மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஓகே, அதுக்கு அடுத்து ஆடின எல்லா மேட்ச்லயும் பயங்கரமா ரன் போயிருக்கு அந்த எண்ட்ல இருந்தோம். சோ அதுக்கு ஏதாவது இது பண்ணுவாங்களா தெரியல. இவங்க என்ன ஆட போறாங்க, எம்ஐ பத்தி கணிக்கவே முடியல நம்மளால. ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத டைம்ல ஏதாவது எதிர்பார்க்காத சேஞ்ச் பண்ணுவாங்க. தேவையே இல்லையே, நல்லா போயிட்டு இருக்கும்போது கரெக்டா நாங்க நல்லா ஆட மாட்டோம். வேறமே நாங்க ஒரு மேட்ச் ஏதாவது பண்ணுவோம், திருப்பி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த காம்பினேஷன் கண்டுபிடிச்சு வர்றதே பெரிய பிரச்சனை. இது கரெக்டான காம்பினேஷன் தான். ஆனா அதுலயும் ஏதாவது வித்தியாசமா பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆயிடுது. அடுத்து செகண்டரி திலக் வர்மாக்கு படவே இல்ல பேட்ல. அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரும் ஏதாவது பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா ஏன்னா சூர்யாவுமே வந்து இப்போ ஹிட் அண்ட் மிஸ் ஆயிடுச்சு, முன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி இல்ல. சோ ஏதாவது ஒரு மேட்ச் சூர்யாவுக்கும் படலன்னா இல்ல. போன ஐபிஎல் இருந்த கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் ஐபிஎலோட போயிடுச்சு. ஏன்னா போன ஐபிஎல் எல்லா மேட்சுமே 25+ அடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே டிப் ஆயிடுச்சு. இந்த தடவை மேட்ச் ஆடினாரு. அதுக்கப்புறம் அப்படியே டெல்லி மேட்ச்ல கூட கொஞ்சம் ரோஹித் சர்மாவோட பொறுமையா ஆடினாரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், பெருசா இம்பாக்ட் இது நீங்க நீங்க சூர்யாவோட கன்சிஸ்டன்சி இல்லன்னு வச்சுக்கோங்களேன். திலக் வர்மா எல்லா மேட்சும் அவுட் ஆயிட்டு இருக்காரு. சூர்யாவும் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிடில் ஆர்டர் உடனே விழுந்துது. உடனே ஹர்திக் பாண்டியா ரூதர்ஃபோர்ட் வர்ற சுச்சுவேஷன் ஆயிடுது. சோ நீங்க தின் ஆயிடும் ரொம்ப அந்த டைம். சோ ஓபனர்ஸ் ரொம்ப அடிச்சே ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருக்கு. அந்த மேட்சுமே ஓபனர்ஸ் ஃபயர் பண்ணனாலதான் ஜெயிச்சாங்க கேகேஆர் கூட. செகண்டரி இப்போ ரோஹித் வர இல்ல, என்ன காம்பினேஷன் ஆட போறீங்கன்னு தெரியல. நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சரி, இந்த சந்தேகத்தோட அப்படியே அந்த பக்கம் தோக்க மாட்டோம் அப்படின்னு ஆடிட்டு இருக்கவங்களை பத்தி பேசுவோம். இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டீமோட கீ வந்து ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி தான். நீங்க என்ன வேணா சொல்லலாம், பிரப் சிம்ரன் வந்து பேட்டிங் ஆடுறாரு, அவங்க பவுலர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ், கொஞ்சம் நல்லா போட்டுடுறாங்க. அப்படி இப்படி நீங்க என்ன சொன்னாலும் ஸ்ரேயாஸோட கிரிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்ல வர அவரோட கேப்டன்சி டிசிஷன் தான் அதுக்கு காரணமே. நீங்க எஸ்ஆர்எச் மேட்ச் பாத்தீங்கன்னா 250 ஈஸியா வச்சிருப்பாங்க அந்த மேட்ச். எங்கேயோ இருந்து டக்குன்னு சச்சாங் சிங்க கொண்டு வந்து டப்பு டப்புன்னு 2 ஓபனர்ஸ் தூக்கி அதான் நீ 2 ஓவர் போட்டு முடிச்சு விடுப்பா அப்படின்னு முடிச்சு விட்டு அந்த மாதிரி பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் சஷாங்க் சிங்லாம் அவுட் சைட் பாக்ஸ் திங்கிங், அதெல்லாம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. வேற யாராவது திருப்பி இன்னொரு பவுலர் யாராவது அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் திங்கிங். அதெல்லாம் அதுக்கப்புறம் 3 ஓவர் போட்டு 20 ரன் தான் கொடுத்தாரு வேற அவரு. சோ அது ரொம்ப அவுட் சைட் பாக்ஸ். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப திங்க் பண்ணி அது கை கொடுக்கறதும் பெரிய விஷயம். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேப்டன்சி இருக்கனால நான் எப்பவுமே வந்து
பஞ்சாப் மேட்ச் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். குஜாலா தான் நீங்க இருக்கும். என்ன வேணா சொல்லலாம், நீங்க ஓப்பனர்ஸ் 2 பேரும் ரொம்ப ஃபயர் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பேட்டிங் ஆடிடுறாரு, அதனால இந்த டீம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறாங்கன்னா சொன்னாலுமே கேப்டன்சி ஒரு பிளேஸ் பிக் பார்ட். ஆமாமா, அது கன்ஃபார்ம் தான், கண்டிப்பா தான். ஆனா அவருக்கு ஓப்பனர்ஸ் நீ சேசர் நடுவுல ஒருத்தர் இருக்காரு, அவரை விட்டுட்ட காணொலி நம்ம வெங்கட் ஃபேவரட் அவருமே உனக்கு பெருசா இது பண்ணி அடிச்சிடறாரு, கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறாரு. நீ உனக்கு டக்குன்னு விக்கெட் போனா கூட ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இது பண்றாரு. அவரும் அவரோட கேப்பபிலிட்டி எல்லாம் காமிச்சிருக்காரு. ஸோ இந்த அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ்க்கு அப்புறம் கீழே போனாதான் பிரச்சனையே இப்போ. ஏன்னா சசாக் சிங் டெஸ்ட் ஆகல இந்த தடவை பேட்டிங்ல. நேகல் வெதரா டெஸ்ட் ஆயிட்டாரு, ஒன்னும் அடிக்கிறது இல்ல. போன மேட்ச் கொஞ்சம் அப்படியே நின்று இருந்தார் ரொம்ப நேரமா, பெருசா ஆனா ரொம்ப எஃபெக்டிவா ஆன மாதிரி தெரியல. ஆனா ஓரளவுக்கு கேம் டைம் கிடைச்சிச்சு அவருக்கு, சோ அது அதுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸா எடுத்துட்டு ஆடுவாரு. ஸ்டாயினிஸும் ஒன்னும் பண்ணல. சாய்னிஸுக்கு அது பேட்டிங்கே கிடைக்கலையே. சாய்னிஸ் யான்சனு சசாங் சிங்க்குலாம் பேட்டிங்கே வர்றதில்ல. ஆனா அதுக்கே முன்னாடியே முடிச்சிடுறாங்க. 210 அடிச்சா கூட நாங்க 4 பேரே அடிப்போம்னு அடிக்கிறாங்க. அவங்க ஒண்ணும் பண்றதுக்கு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன அதான் பண்றது? அந்த ஆர்ஆர் மாதிரி டாப் ஆர்டர் ரொம்ப ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மிடில் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் ஏதாவது ஒரு மேட்ச் டெஸ்ட் ஆச்சுன்னா அது கஷ்டப்படுவாங்க. ஆனா வந்து நீங்க டாப் ஆர்டர் டெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பவுலிங் இருக்கான்னு பார்க்கணும் ஆப்போனன்ட் கிட்ட. சோ அந்த அந்த பாயிண்ட்டும் இருக்கு. மும்பை எம்ஐ கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க விக்கெட் எடுக்க. மும்பை கிட்ட பவுலிங் பவுலிங் இருக்கு, இருக்கு. விக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஆனா கரெக்டான கரெக்டான இடத்துல கரெக்டான நல்லா போட வச்சாதானுங்க விக்கெட் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறவன 4வது ஓவர் போடு, நல்லா போடுறவன தூக்கி கடைசியா நல்லா போடுறவனுக்கு முன்னாடி போடு, சம்பந்தமே இல்லாத இடத்துல ஸ்பின்னரை கொண்டு வந்து போடு. அப்படி போட்டா எப்படி வரும்? அதான் அது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எப்பவுமே முன்னாடி எல்லாம் எம்ஐ வந்து கொஞ்சம் நிறைய டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லயே டெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய ட்ரை டெஸ்டிங் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனா அது சீக்கிரமா அது இந்த வாட்டி காம்பினேஷன் அமைஞ்சுமே அவங்களுக்கு மேட்ச் சரியா போக மாட்டேது. ஓ அது ஏன் தெரியல பார்க்கணும். இது. அது ட்ரை டெஸ்ட் வந்து காம்பினேஷன் செட் பண்றாங்க, இந்த தடவை காம்பினேஷன் இருக்கு, அப்புறம் ஏன் ட்ரை டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அதான் பஞ்சாப் வந்து கொஞ்சம் ஃபேவரட்ஸ் தான் இந்த கேம் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க மிடில் ஆர்டர் டெஸ்ட் பண்ணல இன்னும் யாரும். இவங்க நீங்க சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் எடுத்துட்டு சீக்கிரமா பவர் பிளேலயே எடுத்தாங்கன்னா அது ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அது கிடைக்குமான்னு பார்க்கணும். நடக்கிற மாதிரி தெரியல. தெரியல, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரெண்டு போல்ட் கிட்ட மொதல் ஓவரை கொடுத்து அவர் ஏதாவது ஸ்விங் பண்ணி ஓப்பனர்ஸ் முதலே விக்கெட் எடுத்தாருனா வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு, மற்றபடி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பும்ராவை எப்படியும் பார்த்து தான் ஆட போறாங்க. அது வந்து ஏன்னா மீதி 16 ஓவர்ல 200 ரன் அடிக்கலான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இத்தனை மேட்ச் 4 ஆனதுல ஓவர் 30 போதும், பும்ராவன்னு நாங்க அடிவாங்க வந்து அவங்க. 230 நாங்க அடிச்சுக்கிறோம் போதுமானது அப்படின்ற முடிவோட தான் வருவாங்க. வந்தாலும் போல்ட் விக்கெட் எடுக்கணும் ஓப்பனிங்ல போட்டு. ஒருவேளை நாளைக்கு மயங்க் மார்க்கண்டுக்கு வேலை தீபக் சாரையோ இல்ல அஸ்வினி குமாரோ ஆடுறாங்கன்னா அவங்க ஏதாவது ஓப்பனிங்ல அந்த விக்கெட் எடுத்தாதான் முடியும், இல்லாட்டி கஷ்டம் தான் அதுக்கு. ஆனா ஆனா கண்டிப்பா நாளைக்கு மயங்க் மார்க்கண்டே ஆட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் வேற யாராவது தான் கண்டிப்பா ஆடுவாங்க. இல்ல, நம்ம பார்க்கணும் அது பஞ்சாப் என்ன பவுலிங் இது. பத்தியும் பேசி ஆகணும். அவங்க ஆமா. எல்லாரும் ஹர்ஷ்தீப் சிங் வந்து சரி, என்ன பண்றாரு, அவரும் சொன்ன மாதிரி தான், இந்த பக்கம் பும்ரா மாதிரி தான் அந்த பக்கம் அவரு விக்கெட்டே எடுக்காம போட்டுனே இருக்காரு. அவங்களுக்கு இந்த வாட்டி கிளிக் ஆன பெரிய விஷயம் என்னன்னா பாட்லெட் விக்கெட் எடுத்துறாரு உங்களுக்கு பவர் பிளேலயே. சோ அவர் ஸ்விங் வந்து நல்லா பால் நல்லா கையில இருந்து பால் போகும்போது சூப்பர் அவுட் ஸ்விங் போடுறாரு. சோ அதனால விக்கெட் விழுந்தது. அது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, பாட்லெட் ஆடுவாங்கன்னு சத்தியமா யாருமே எதிர்பார்க்கல. நம்ம ஆப்ஷன் என்னவா இருந்தது, நீங்க எய்தர் ஒமர்தாய் ஆடுவாங்க இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் தான் யோசிச்சோம். பாட்லெட் ஆடுவாங்கன்னு யாரும் யோசிக்கல. அது அது பாயிண்டிங்கோட ஒரு மூவ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ பேக் பண்ணி பாட்லெட் ஆடினது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர் ஆயிட்டாரு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப்புக்கு விக்கெட் விடல, அது காம்பன்சேட் பண்ற மாதிரி பாட்லெட் விக்கெட் எடுக்கிறதுனால உங்களுக்கு பெருசா தெரியல. இல்லைன்னா அங்க எம்ஐ மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்க இவங்களும், விக்கெட்டே விடாம பும்ராக்கு விக்கெட் விடாம மத்த யாரும் எடுக்கல. சோ நீங்க விக்கெட் நீங்க சைட்ல விடுது, செகண்ட் சஹாலுக்குமே கையில இருந்து பால் நல்லா வருது. ஸோ சூப்பரா வருது. நாளைக்கு மும்பைலயுமே எனக்கு தெரிஞ்சு சகல் பயங்கர இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருப்பார் நினைக்கிறேன், வான்கடை பிச்சிலையும். ஏன்னா அந்த மாதிரி கிரவுண்ட்ல தான் சகல் சூப்பரா போடுவார். ஏன்னா அவர் வந்து சின்னசாமியவே ஆண்டவர். அந்த கிரவுண்ட்ல ஸ்பின்ன எம்ஐ போட்டு எம்ஐயும் அவர் ஆண்டவர் தான். நிறுத்தி நிறுத்தக்கூடிய, அந்த சின்ன கிரவுண்ட்ல நிறுத்தக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்க ஸ்பின்னர் வந்து சகல் தான். ஸோ நாளைக்கு வந்து சகலுக்குமே ஒரு பெரிய கிரூசியல் ரோல் இருக்கும் நாளைக்கு மேட்ச்ல. அவங்க வந்து மீதி அப்படியே ஓட்டிடுறாங்க, மார்க் ஆன்சன் வச்சு தள்ளிடுறாங்க. மார்க் ஆன்சன் வந்து அவர் ஹைட் டைஸ் பண்ணி நடக்கு போட்டுறாரு. பிளஸ் மீதி 4 ஓவரும் அப்படியே ஏதோ ஒன்று பண்ணி உருட்டிக்கிட்டு தள்ளிடுறானுங்க. அதனால அவங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. போன போன வாட்டி யார் போட்டா அடுத்த நாள்? சசாங் சிங் போட்டார்ல, சசாங்க் சிங் போட்டாரு, சைனீஸ் குடுக்கல அப்போ. வைஷாக் விஜயகுமார் வேற உங்களுக்கு இருக்காரு ஆமா. விக்கெட் டேக்கிங். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வைஷாக் விஜயகுமாரும் பாட்லெட்டும் விக்கெட் விக்கெட் எடுக்கிறதுனால உனக்கு மார்க் ஆன்சனும் ஹர்ஷ்தீப்பும் விக்கெட் எடுக்காதது வந்து அப்படியே இதாயிடுது. சகல் வேற நல்லா போட்டுறாரா, மறைஞ்சிருச்சு. மறைஞ்சிருது. சில டைம் வந்து ஒரு எண்ட்ல இருந்து ரன்னுமே 2 பேரும் ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கலனாலும் ஓரளவுக்கு டீசெண்டா ரன் கட்டுப்படுத்தி போட்டுறாங்க. ஒண்ணு மார்க் ஆன்சன் ஆமா ரன் ஆமா. போனா ஹர்ஷ்தீப் ரன் யான்சன் கம்மியா டைட்டா கொடுக்குறாரு, போட்டுருக்காரு. இல்ல ஹர்ஷ்தீப் ரன் போனா மார்க் ஆன்சன் டைட்டா போட்டுறாரு. அந்த மாதிரி மாத்தி மாத்தி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு டீமா பயங்கரமா இருக்காங்க. அதான் அதான் ஒரு பவுலிங் குரூப்பா வந்து கரெக்டா ஒர்க் பண்றாங்க.
சோ இது காம்ப்ளிமெண்ட் வரைக்கும் பண்ணி கரெக்டா ஒர்க் ஸ்டோயின்ஸுக்கு பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு ஓவர் தான் போட்டாரு ஸ்டோயின்ஸ். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பாலே கொடுக்காத அளவுக்கு வச்சுக்கிறாங்க. சஷாங்க் சிங் 3 ஓவர் போட வச்சுமே ஸ்டாயினிஸ்க்கு பால் கொடுக்கல. அந்த அளவுக்கு அந்த வச்சுக்கிறாங்க அந்த கோச்சுக்கு. மேட்ச் வந்து வைஷாக் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்காரு 2 overs 33. சோ அதனால சஷாங்க் சிங் போட விட்டு மேனேஜ் பண்ணிட்டாரு. ஆனா வைஷாக்கு டிராப்ல பண்ண மாட்டாங்க. அந்த அது அது டிராப்ல பண்ண வந்து மாட்டாங்க, ஆடுவாங்க, கண்டிப்பா ஆடுவாங்க. அத வந்து ஸ்ரேயஸ் அந்த ஐயரோட விஷயத்துல காமிச்சு. ஆடுவாங்க. இல்ல ஸ்டாயினிஸ்க்கு பவுலிங் போற ஆப்பர்ச்சுனிட்டியே தேவையில்லைன்ற. ஏன்னா நீங்க ஏற்கனவே மெயின் பவுலர்ஸே உங்களுக்கு 5 பேர் இருக்காங்க. சோ அதை தாண்டி உங்களுக்கு யாராவது அடி வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் யோசிக்க ஸ்டாயினிஸோ மாதிரி வரும். சசாங்கோ யோசிக்கணும். பேக்கப்புக்கு 2 பவுலர் வேற வச்சிருக்காங்க டீம்லயே, அதாவது 11லயே இத்தனை நாளையும் வச்சிருக்கானுங்க அவங்க. அதனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா எனக்கு என்னவோ எம்ஐ நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு 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 எண்ணம் இருக்கு. ஏன்னா அவங்களும் பேக் அகைன்ஸ்ட் த வால் தான். 3 மேட்ச் தோத்துருக்காங்க. இப்ப அடுத்த மேட்ச் தோத்தாங்கன்னா அவங்களுக்கும் கீழே டேபிள் கீழே இருக்க டீமுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டேபிளோட மிடில்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப சண்டை தான். ஏன்னா எல்எஸ்ஜியுமே 2 மேட்ச் தான் வின் 4 பண்ணிருக்காங்க. பாயிண்டோட ஆமா, எல்எஸ்ஜி, சிஎஸ்கே, டிசி, எஸ்ஆர்ஹெச் 4 டீமுமே 4 எஸ்ஆர்எச் பாயிண்டோட இருக்காங்க. 5 டீம். இன்னொரு டீமும் பார்த்தேன் நான் 4 பாயிண்ட். இன்னொரு டீம் இந்த டீம் பிபிகேஸ் கிடையாது, ஆர்ஆர் கிடையாது, ஆர்சிபி கிடையாது. இன்னொரு டீம் எதிரா 4 டீம். ஜிடி ஜிடி 5 டீம் 4 பாயிண்டோட எல்லாருமே உட்காந்துருக்காங்க. 4 பாயிண்டோட உட்கார்ந்து இருக்காங்க. சோ இப்போ நீங்க இந்த மேட்ச் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாமே வந்து அவங்கள 4 மேட்ச் 5 அவங்கள மேட்ச்ல 4 பாயிண்ட். சோ நீங்க இப்போ இது 5 மேட்ச்ல விட்டீங்கன்னா 2 பாயிண்ட் 5ல ஆயிடும். 1 வின் ஆயிடும். 5ல 2 2 பாயிண்ட் ஆயிடும். ஆயிடும். சோ அவங்க எல்லாம் கொஞ்சம் மேல போன மாதிரி ஃபீல் ஆயிடும். சோ அதனால செகண்டரி என்னன்னா அவங்க எல்லாம் வந்து டேபிள் டாப்பர்ஸோட, சிஎஸ்கே ஸ்பெசிபிக்கா சொல்றேன், டேபிள் டாப்பர்ஸோட மேட்ச் முடிஞ்சிச்சு. சோ இந்த மாதிரி டீமோட உங்களோட மிடில் உங்க கூட காம்படிஷன்ல இருக்க பிளேயர்ஸ் கூட தான் சிஎஸ்கே ஆடுவாங்க மேஜர்லி. சோ அவங்க ஒரு மேட்ச் அப்படி இப்படி ஜெயிச்சா கூட அட்வான்டேஜ் ஈஸியா கிடைச்சிரும். இப்ப நீங்க அடுத்த மேட்சே பாருங்களேன். இப்ப சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்எச் ஆடுறாங்க. சிஎஸ்கே எஸ்ஆர்எச் ஆடுற மேட்ச்ல 2 பேருமே 4 பாயிண்ட்ல இருக்காங்க. சப்போஸ் சிஎஸ்கே ஜெயிச்சிடறாங்கன்னா சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் 2 சிஎஸ்கே பேர்ல யார் ஈஸியா நம்பர் ஜெயிச்சாலும் 4 போயிடுவாங்க. இல்ல யார் ஜெயிச்சாலும் மேல அதான் யார் போயிடுவாங்க. ஜெயிச்சாலும் சோ மேல போயிடுவாங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 5ல 3ன்றது 5ல 6 பாயிண்ட்ன்றது ரொம்ப பெரிய விஷயமாயிரும் நீங்க நாளைக்கு தோத்துட்டீங்கன்னா. எம்ஐக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்து 2 மேட்ச் அடுத்தடுத்த வீக்ல சிஎஸ்கே கூட இருக்கு எம்ஐக்கு. சோ அது இன்னும் ரொம்ப குரூஷியல் ஆயிடும். அதுல ஏதாவது ஒண்ணு தோத்தா கூட. சோ அது டேபிள்ல வந்து கொஞ்சம் அப்படிதான் தெரியும். சோ அது நாளைக்கு மேட்ச் ரொம்ப குரூஷியல் மேட்ச் எம்ஐக்கு. அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப ட்ரை டெஸ்டிங் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. ஆனா கூட ட்ரை டெஸ்ட் பண்ணலாம்னா ரோஹித் சர்மா இல்லையே. அவங்க ஓப்பனர் சேஞ்ச் பண்ணி தானே ஆகணும் ஓப்பனரை. ஸோ அது பெரிய ஆமா, கொஸ்டின் மார்க் தான். ரோஹித் சர்மாவோட ஷூஸை ஃபில் பண்ற ஓப்பனர் தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து முதல் மேட்ச் ஆடி ஜெயிக்க வைக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்தாரு. அதே மாதிரி டிசி மேட்ச்ல டக்கு டக்குன்னு விக்கெட் போகும்போதும் ஓரளவுக்கு பொறுமையா அடி 50 ரன் அடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி ஆடக்கூடிய ஓப்பனர் கூட வேணுங்கிறது தான் இப்போ. ஏன்னா ரியான் கிட்டனுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரே லென்த் போடுறாங்க. அந்த அவுட் சைடு ஆஃப்ல பேக் ஆஃப் லென்த் போட்டா அவர் கொடை கிளம்பி அவுட் ஆடுறது. So அதான் அது இவனுக்கு ஃபுல்லா நெட்டையா இருக்க பவுலர்ஸ் தான். ஓடி வந்து இறக்கிடுவாங்க, பேக் சட்டுன்னு அப்ல போட்டுருவாங்க. போட்டுனே இருப்பாங்க. அதனால தெரியல அது. அப்போ உனக்கு இன்னொரு ஓப்பனர் வந்து கொஞ்சம் இதா இருந்தாதான் அவங்க ஸ்டார்ட்டே கொஞ்சம் இது பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்க்கணும். ஆன் திஸ் நோட் நம்ம ப்ரெடிக்ஷன் போயிடலாம். வெங்கட் வந்து எம்ஐன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பக்தா வந்து பிபிகேன்னு சொல்லிட்டாரு. நீங்க எந்த பக்கம் சாயிறீங்க? இது ரொம்ப டஃப் காலா இருக்கு. எனக்கு வந்து எம்ஐ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆனாலும் எனக்கு ஹர்திக் பாண்டியா மேல நம்பிக்கை இல்லாதனால நான் பிபிகே சேர்ப்பேன். நான் வந்து ரோஹித் சர்மான்னு ஒரு மனுஷன் இருந்திருந்தாருன்னா எம்ஐ பக்கம் சாஞ்சிருப்பேன். அவர் இல்லாம என்ன காம்பினேஷன் வருவாங்கன்னு எனக்கு நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியல. அந்த ஒரே காரணத்துக்காண்டி நான் பிபிகே பக்கம் தான் போறேன். ஏன்னா ரோஹித் சர்மா கிட்ட அதேதான். கூட ஒரு நம்பி இது பண்ணிடலாம். ஏன்னா ஓரளவுக்கு அந்த பேட்டிங் ஆர்டர் கூட சேஞ்ச் பண்ண வரும். பவுலிங் குழப்பம் ஏற்கனவே குளறுபடியில போய்கிட்டு இருக்காங்க. இவனை தூக்கி ஃபர்ஸ்ட் ஓவர் போடு, அவனை தூக்கி தேர்ட் ஓவர் போடுன்ட்டு. ஸோ இப்போ பேட்டிங் ஆர்டரையும் குளறுபடி ஆயிரும்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி நான் பிபிகேஸ் பக்கம் போறேன். ஆனா நான் ஒரு நம்பிக்கையில இருக்கேன். நாளைக்கு எங்க ஆள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவார். பர்பிள் கேப்பா உனக்கு அது பரவாயில்லப்பா. அங்க ஒருத்தன் நரேஷ் ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட ஆடவே மாட்டான். ஒரு மேட்ச் அவன் ஆடினாலும் ஆடினாலும் அந்த மேட்ச் விக்கெட் எடுத்துட்டான்டா. அப்ப கூட அப்ப அவன் பேச ஒன்னோட அதிகமா முடியாதுல்ல இருக்கான். அவன் கிட்ட. அப்ப கூட அவன் ஒன்னோட அதிகமா இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஓவருக்கு இல்ல நம்ம மேட்சுக்கு 2 ஓவர் போடுறாரா. மேட்சுக்கு 2-3 ஓவர் தான் போல்ட் போடுறாரு. ஒரு மேட்ச் ஆடவே இல்ல போல்ட். அவர் கூட போன மேட்ச் டெத் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டேன்னு வெங்கட் வந்து என்ன கலாய்க்கிறான்டா. அவனோட பர்பிள் கப் போல்ட். இல்ல இப்ப பர்பிள் கேப்னு நம்ம பேசும்போது நான் சொல்லணும்னா நம்ம 5 பேர் ப்ரெடிக்ட் பண்ணோம். அப்ப கூட எங்கால் தான் அதிகமா இருக்காரு. 4 விக்கெட் தான் எடுத்தாலும் எங்கால் தான் அதிகமா இருக்காரு. அந்த அளவுக்கு 4 விக்கெட்லயே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம்டா. அப்ப பாரு நம்ம நிலைமை. ஆக்சுவலா குல்தீப் யாதவ் 4 விக்கெட் மேல எடுத்துட்டாரோ. எனக்கும் இல்ல. பக்தக்கு தான் போட்டி. அதான்டா 4 விக்கெட் எடுத்துட்டே நம்ம எங்கேயோ பேசிட்டு இருக்கோம். பர்பிள் 10 கேப் wicket. 10 விக்கெட்ல இருக்கு. இல்ல அதேதான் ஆரஞ்சு கேப்புக்கும் எனக்கும் பக்தாக்கும் தான் போட்டி. 225, 230, 213 நெருக்கத்துல இருக்கோம் நாங்களாம். நான் எதுவும் சொல்றதா இல்ல. என் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. சரி ஓகே.
ஸோ ஆன் திஸ் நோட் நம்ம அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வெங்கட் மட்டும் எம்ஐன்னு சொல்லியிருக்காரு. நாம 3 பேர் பிபிகேஎஸ் சொல்லியிருக்கோம். ஸோ நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூல சந்திக்கிறோம். பாய் பாய். பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்